கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த டாட் மெயின் டாட் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம், இந்த சைடு டாட் வந்து எப்படி ஈஸியா மார்க் பண்ணணும்னு சொல்லிக் குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இந்த டாட் மார்க் பண்றது வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒருத்தவங்க வந்து கப் ஷேப் வந்து ஷார்ப்பா கேட்பாங்க. சில பேர் வந்து ஷார்ப் இல்லாம கேட்பாங்க. இப்ப இந்த கஸ்டமருக்கு வந்து நான் எப்படி மார்க் பண்றேன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து சென்டர் டாட் அதாவது இதான் மெயின் டாட். இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டுக்கு மேல வந்து நான் ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட்டுக்கு மேல ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இந்த 1 இன்ச்லேருந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பா வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இதுலருந்து ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதா வேணும்னா 1 1/4 குடுங்க. ஆனா 1 1/2 வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து இவங்களுக்கு 1 1/2 இன்ச் விட்த்ல வந்து மார்க் பண்றேன். இப்ப இந்த இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுலருந்து ஒரு 1 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த 1 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணதுல, இந்த மாரி சென்டரா ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டதுக்கப்புறம் இதோட வித்து வந்து இந்த சைடு 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு. டோட்டலாவே 1/2 இன்ச்சுக்குள்ள தான் இதோட வித்து வந்து இருக்கணும். அந்த மாரி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். நான் ஆல்ரெடி இதோட மார்க்கிங் வந்து லாங் வீடியோவா வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். அதனால நான் மார்க் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கேட்டதுனால திரும்ப நான் எரேஸ் பண்ணிட்டு நான் இந்த மாரி வந்து இப்ப நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்ப 1/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாரி மார்க் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாரி நீங்க இந்த டாட்ட வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி கஸ்டமரோட சாய்ஸ்.